Welcome to another episode of Story Behind a Saree. இந்த saree is very close to my heart. ஒன்று அந்த க்ரீன் கலர் எவ்வளோ சட்டிலாக கொடுத்துருக்காங்களோ அதுக்காகவே. சில கலர்லாம் பார்த்துருக்கீங்களா, எப்படியாச்சும் நம்ம வால்ட்ரோப்பில் ஒட்டிகிட்ருக்கோம். ஏதாவது ஒரு ஃபேப்ரிக்கில் அந்த கலருக்காக மட்டுமே அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எடுத்திருப்போம். அந்த மாதிரி தான் இந்த க்ரீன் கலர் saree எனக்கு. அண்ட் மோர் ஓவர் இந்த சாரியை பொறுத்த வரைக்கும் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் அவ்வளோ சட்டிலாக கொடுத்துருக்குறது, அதை ப்ளேஸ் பண்ணியிருக்க விதம் ஃப்ரண்ட்லேயும் பாட்டம்லேயும் அழகாக கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப யூனிக்காக இருந்தது என்னென்னா, இதோட முந்தானியில் எந்த ஒர்க்குமே பண்ணாமல் ப்ளெயினாக கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் நான் யோசிச்சிருக்கேன், ஒரு விஷயத்த நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸில் புதுசாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு செய்யும் போது அது ரொம்ப கேட்சியாக இருக்கும் லைஃப்லல. அந்த மாதிரி தான் இருந்துச்சு இந்த சாரீ எனக்கு. இதை கட்டினோடனே ஐ வாஸ் ஃபீலிங் ஸோ கூல். சும்மா பாட்டே இல்லாமல் டான்ஸ் ஆடணும் போல் ஒரு ஃபீல். அப்போ நம்ம வாழ்க்கையை நம்ம ஃபுல்லாக வாழ்ந்தா எப்படி இருக்கும், நம்மளோட இஷ்டம் போல் ரொம்ப அழகாக இருக்கும்ல. நீங்கள் வாழ்ந்து பாருங்கள், யாரும் மாதிரியும் இல்லை, உங்களை மாதிரி. லாட்ஸ் ஆஃப் லவ் ஃப்ரம் மீ டு யூ. See you in the next episode. Bye.